எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான வவ்வால் மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/2 கிலோ வவ்வால் மீன் எடுத்துருக்கேங்க. எந்த மீன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மீனில் எல்லா துண்டுலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த எண்ணெய் சூடானதும் 3 பச்சை மிளகாவை நறுக்குனது அதை இதில் போட்டு லைட்டாக 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 2 கொத்து கருகப்பிலை அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா சும்மா மீன் பொரிச்சதுக்கு அப்புறமா அது மேலே சும்மா அழகுக்காக சும்மா போடுறதுக்கு தான். இது மீன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மீனும் இந்த ஃப்ரை பண்ண பச்சை மிளகாவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எல்லா மீனையும் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.